ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து கொண்டக்கடலை வந்து சன்னா மசாலா செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா. இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஓவர் நைட்டாக நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து குக்கரில் போட்டுக்குங்க, தண்ணி ஊற்றிக்கிங்க, உப்பு போட்டுக்குங்க. ஒரு 4 விசில் வந்து நீங்கள் விட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அப்போ மசாலா அரைக்கலாம். மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டுக்குங்க, ஜீரகம் போட்டுக்குங்க, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க, தக்காளி வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்குங்க, பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க, வெங்காயம் பொடியாக கட் பண்ண இல்லையா 2 வெங்காயம் அதை நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்குங்க, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அது வந்து நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, போட்டு நல்லா வதக்கிங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க. நான் கரம் மசாலா வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதங்கினது பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ வந்து வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும்.